வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபங்க்ஷனோட நேம் என்னென்னா ரவுண்ட் ஃபங்க்ஷன். ரவுண்ட் ஃபங்க்ஷனை எங்கே யூஸ் பண்ணோம் அண்டு எப்படி யூஸ் பண்ணோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸலில் நிறைய இடங்களில் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் சேல்ஸ், ஆவரேஜ் பர்ச்சேஸ் அண்டு ஆவரேஜ் மார்க்ஸ் கூட கால்குலேட் பண்ணுவோம். அப்படி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் டெசிமலில் வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் ஒரு கம்பெனியோட 6 மாதம் சேல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த கம்பெனி எந்தெந்த கம்பெனிக்கெலாம் சேல் பண்ணிருக்கு அப்படின்ற டீட்டெயில் என்கிட்ட இங்கே இருக்குது. ஸோ அந்த 6 மாதத்தில் ஒவ்வொரு கஸ்டமரும் எவ்வளோ ஆவரேஜாக சேல் பண்ணிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான். ஸோ நம்பர்ஸ், ஸோ எந்தெந்த நம்பர்லாம் நீங்கள் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் எதில் வந்திருக்குன்னா டெசிமலில் வந்திருக்கு. ஸோ டெசிமல் மீன்ஸ் பாயிண்டில் வருது. 59.333 அப்படின்ட்டு எனக்கு டெசிமலில் அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே மற்ற கஸ்டமர்ஸுக்கும் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணால் மற்ற கஸ்டமர்ஸோட ஆவரேஜும் என்னத்தில் தான் வருது, டெசிமலில் தான் வருது. ஸோ எனக்கு டெசிமலில் வேணாம், ஒரு இன்டீஜராக வேணும். இன்டீஜர் மீன்ஸ் அது ஒரு முழு நம்பராக வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் 59, 60 பாயிண்ட் இல்லாமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்போ ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு ரவுண்ட் அப்படின்னு கொடுங்க. ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆர்குமெண்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நம்பர், செகண்ட் ஆர்குமெண்ட் நம்பர் டிஜிட். ஸோ நம்பர் ஆர்குமெண்ட்டில் நீங்கள் எந்த நம்பரை ரவுண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை கிளிக் பண்ணுங்கள். தென் நம்பர் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டிஜிட்டில் டெசிமல் வேணும் அப்படின்றத கொடுங்க. ஸோ இப்போ 0னா டெசிமலே இல்லாமல் வெறும் அந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இப்போ நான் 0 கொடுக்குறேன். 0 கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டெசிமல் இல்லாமல் வெறும் அந்த இன்டீஜர் மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். தென் இப்போ 1 டெசிமலில் எனக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈக்குவல் டு ரவுண்ட். சேம் ரவுண்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எந்த நம்பர் உங்களுக்கு ரவுண்ட் பண்ணணுமோ அந்த நம்பர் இருக்கிற செல்லை கிளிக் பண்ணுங்கள். தென் இப்போ 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் ப்ளஸ் 1 டெசிமலில் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இப்போ 2 டெசிமலில் அவுட்புட் வேணும், அதாவது 59.33 அது மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈக்குவல் டு ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் 2 டிஜிட்லேயும் அவுட்புட்டை எடுத்துக்கலாம். ஸோ அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு 2 அப்படின்னு கொடுங்க. 2 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 2 டிஜிட்டில் அவுட்புட் கிடச்சிரும். தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 10. இது என்ன புது கான்செப்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போது 59.33 அப்படின்றது 10 மல்டிபிள்ஸ்னால் என்னென்ன 10, 20, 30, 40. ஸோ இதுதான் 10 மல்டிபிள்ஸ். ஸோ இதில் 10 மல்டிபிள் எது நியரஸ்ட்டாக இருக்குது? ஸோ 59ன்றது 60க்கு நியராக இருக்குது. ஸோ எனக்கு 10 மல்டிபிள்ஸில் ரவுண்ட் பண்ணி ஆன்சர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு ரவுண்ட் அப்படின்னு கொடுங்க. ரவுண்ட் கொடுத்துட்டு எந்த நம்பரை ரவுண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு -1 அப்படின்னு கொடுங்க. -1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போது 10ஓட மல்டிபிள்ஸில் எது நியரஸ்ட் வேல்யூவோ அது உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இதுவே எனக்கு 100ஓட மல்டிபிள்ஸில் ஆன்சர் ரவுண்ட் பண்ணி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ 100ஓட மல்டிபிள்ஸ் என்னென்ன 100, 200, 300, 400. ஸோ 100ஓட மல்டிபிள்ஸில் எது நியரஸ்ட் வேல்யூவோ அது உங்களுடைய அவுட்புட்டாக வரும். ஸோ ஈக்குவல் டு ரவுண்ட். ரவுண்ட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நம்பர், ஸோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு -2 அப்படின்னு கொடுங்க. இப்போ -1 கொடுத்தா 10ஓட மல்டிபிள்ஸ், -2ன்னு கொடுத்தா 100ஓட மல்டிபிள் அண்டு -3ன்னு கொடுத்தீங்கன்னா 1000. இதை மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய நம்பர் எந்த 100 மல்டிபிளோட நியரஸ்ட் நம்பரோ அது உங்களுக்கு அவுட்புட்டாக இப்போ கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஃபங்க்ஷனையே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆவரேஜ் சேல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0வை இன்க்ரீஸும் பண்ணலாம். ஸோ அதாவது டெசிமலை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டெசிமலில் டிக்ரீஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ண உங்களுக்கு டெசிமல்
சிம்பிளாகவே முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் டெசிமலை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். அப்போ ஏன் ப்ரோ ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் அதே செல்லில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த டெசிமலை இன்க்ரீஸோ ஆர் டிக்ரீஸோ பண்ண முடியும். எனக்கு வேறு செல்லில் எனக்கு இதோட அவுட்புட் இதை மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட்புட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் உங்களுக்கு எக்ஸல் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் மூலிமா கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.